ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோனி என் கூட இருக்காருங்க, கொஞ்சம் கூட கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. சிஎஸ்கேவின் கேப்டன் ஆகிய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் சிஎஸ்கேவின் கேப்டன் ஆகியங்கும் போது தோனியை தவிர வேறு யாரோட பேர் வச்சுனாலும் ஒரு மாதிரி இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்லைங்க, சொல்லுவோம் நல்ல பையன் ருத்ராஜ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் வின்னிங் கேப்டன் ஆகிய சிஎஸ்கேவின் கேப்டன் ஆகிய இவர் வந்துட்டு என்ன ஸ்பீச்சில் பேசியிருக்காரு அப்படின்னா, டோட்டல் கண்ட்ரோல் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட்டுங்க. அதாவது மேட்சை நாங்கள் மொத்தமாக வந்து கண்ட்ரோலை அப்படியே எங்கள் கைக்குள்ளே வச்சுருந்தோம் ஆரம்பத்திலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2-3 ஓவர் இயர் அண்ட் தேர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் நாங்கள் சொதப்ப தான் செஞ்சோம், 2-3 ஓவர் அப்படி இப்படி. பட் ஒன்ஸ் இந்த ஸ்பின்னர்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவ்வளோதான், நாங்கள் வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மேட்ச் அப்படியே கிளன்னு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர். 10-15 ரன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தா would have been great, பட் தே கேம் பேக் வெல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது 10-15 ரன் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள கம்மியாக அடிக்க வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் எங்களுடைய பவுலிங் படி பார்க்கும்போது. பட் அவங்களும் கொஞ்சம் நல்ல கம்பேக்லாம் கொடுத்து வந்தாங்கங்க. எங்களோட உசர்மை ஒரு மாப்பிள்ளை கிடச்சவொன்னே ஒரு 25 ரன் அந்த ஓவரில் அடித்து புழக்க விட்டு பண்ணணும்னு தோணி இருக்கு பாருங்க. அதை நம்ம பாராட்டலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருந்துருக்கலாம் அந்த இடத்துல அப்படிங்கிறதான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்கிறாரு. அடுத்து மேட்சுடைய டேர்னிங் பாயிண்ட் எங்கே மேட்ச் உங்கள் பக்கம் நல்லா மாறிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஆப்வியஸாங்க மேக்ஸ்வெல்லு ஃபேஃப் 2 பேரையும் குவிக் சக்ஸஷனில் டக்குன்னு அவுட் ஆகிறோம் பாருங்கள், அதுதான் மேட்சுடைய டேர்னிங் பாயிண்ட்டு. பிகாஸ் அடுத்த ஒரு 5-6 ஓவரை வந்து நம்ம கைக்குள்ளே போட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னாலே அதுக்கு காரணம் இந்த 2 பேர் அவுட் ஆகிட்டாங்கன்னா புது பேட்ஸ்மேன் உள்ளே வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான், ரைட்டா? அதுதான் வந்து நம்மளை உள்ளே கொண்டு வந்து வைக்குது. ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட் மேட்ச்சில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். அடுத்து கேப்டன்சியோடைய டெபியூ எப்படிங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்போவுமே இதை என்ஜாய் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். நான் வந்து மகாராஷ்டிராவுக்கு விளையாடும் போதும் சரி, எப்போவுமே சரி, இந்த ப்ரெஷர் நீங்கள் எதோ சொல்கிறீங்க, அடிஷ்னல் ப்ரெஷரை நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. அது அப்போலேருந்தே இப்படி தான், நாட் ஈவன் சிங்கிள் டைம், ஒரு தடவை கூட அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஐயோ கேப்டன்சியா ப்ரெஷரா அப்படியா இப்படியா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் என் கூட மாய் பாய் இருக்கிறாப்புல தோனி என் கூட இருக்காருங்க. அவர் இருக்கும்போது இது வேறு என்னங்க வேணும், அவர் கூட இருந்தாருன்னா அவ்வளோதான், அவ்வளோதான், கொஞ்சம் கூட நமக்கு பயமே கிடையாதுங்க, டென்ஷனே கிடையாதுங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து இந்த சேசிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ரோக் பிளேயர் நான் சைடுங்க. எல்லாருமே எங்கள் டீமில் வந்து ஸ்ட்ரோக் பிளேயராக தான் இருக்கிறாங்க. ஈவன் நீங்கள் அஜிங்கே ரஹானே, அஜகுஜால் ரஹானே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கூட அவருமே வந்து ஒரு ஸ்ட்ரோக் பிளேயர் தான். தேர் இஸ் ரோல் கிளாரிட்டி இந்த பேட்டிங் யூனிட். நம்மளோட பேட்டிங் யூனிட்டில் ஒரு ரோல் கிளாரிட்டி இருக்குதுங்க. உன்னுடைய ரோல் இந்தா நீ சிக்கன் ரோல் எடுத்துகிட்டு போ, நீ வந்து இந்த பன்னீர் ரோல் எடுத்துகிட்டு போ, நீ வந்து இந்த முட்டை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ரோல் என்னங்கிறத நாங்கள் சரியாக எங்களுக்குள்ளே வந்து ஒரு கிளாரிட்டியில் ஒரு புரிதலில் நாங்கள் வச்சுருக்கோங்க. அதுதான் ரொம்ப உதவுது எங்களுக்கு. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. பட் 2-3 விஷயங்களில் நாங்கள் இந்த மேட்ச்லேருந்து எடுத்துகிட்டு போகிறத ஒர்க் பண்ணி கொஞ்சம் சரி செய்யணும். பேட்டிங்காக இருக்கட்டும், எல்லாருமே சிப்பிங் பண்ணாங்க. எங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேட்டர் ஸ்டாப் ஆர்டர் பேட்டிங்கில் த்ரூ அவுட்டாக இருக்கிற மாதிரி யாராவது ஒருத்தங்க 2 பேர் மேட்ச் முழுக்க த்ரூ அவுட்டாக கடைசி வரைக்கும் நிற்கிற மாதிரி ஒருத்தங்க இருந்திருந்தாங்கன்னா சேஸ் வந்து இன்னும் சூப்பராக ஈஸியாக போயிருந்துருக்கும், நாங்கள் விக்கெட்டை விடாமல் இருந்திருந்தோம்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மொத்தமாக அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் பலம். ஓகே பாய். ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.